Hi dears, welcome to Amma Pasikida YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல grilled fish அது மேல தூவி சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது இன்னைக்கு நான் OTG ல தான் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா இது தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். So இது பண்றதுக்கு நான் 1 tablespoon lemon juice, அது கூட 1/2 teaspoon மஞ்சள்தூள், 1/2 teaspoon pepper powder, 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிக்சர் வந்து நம்ம first marination-க்கு ரெடி பண்ணனும். இந்த fish பண்றதுக்கு 2 தடவை marinate பண்ண போறோம். So இதுக்கு வந்து நான் 1 கிலோ போல மீன் எடுத்திருக்கேன். நீங்க எந்த டைப் மீன் வேணாலும் எடுக்கலாம். So இது வந்து வவ்வா மீன் சேர்ந்த ரகம்னு சொன்னாங்க. இந்த மீன்ல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு துணி போட்டு பேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மசாலாலாம் வந்து கரெக்டா இறங்கும். அது கூட இப்போ நம்ம தொடச்சு வச்சிருக்க மீன்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா லிக்விட், ஸோ அதை நல்லா ஊற்றி அந்த இடுக்கு கோடு போட்டிருக்க இடம் உள்ள ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நம்ம தடவி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு 5 minutes போல மேரினேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 teaspoon போல கார மிளகாத்தூள், 1 teaspoon போல சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்துறதோ கம்மிப்படுத்துறதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 teaspoon உப்பு, 1 teaspoon மிளகுத்தூள், 1 teaspoon கரம் மசாலா, 1.5 teaspoon இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இடிச்சிடவும் கூடாது, கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. இது கூட 2 tablespoon போல நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும், இல்ல தேங்காய் எண்ணெய் கூட அதை விட நல்லா இருக்கும். ஸோ இது கூட 2 teaspoon ஃப்ரெஷ் க்ரீம், நான் வீட்டில் எடுத்து வச்சிருந்த பாலாடை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கலந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அது செம்ம அட்டகாசமான ஸ்மெல் வரும் அதில். ஸோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. அந்த ஃபிஷ் மேரினேட் பண்ணது கூட இதை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லா இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலலாம் நல்லா உள்ள படிகிற அளவுக்கு நீங்க நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு 24 hours 24 மணி நேரம் போல நீங்க ஃப்ரீசர்ல வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் உடனே வேணும் அப்படின்னா நீங்க காலம்பரை மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு மதியத்துக்கு சமைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா தான் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி இருக்கும் நம்ம கிரில் பண்றதுக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு 2 hours 3 hours ஆகுது நீங்க மேரினேட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்ளை ஆயிருக்கணும். ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். இப்போ இது கூட ஆட் பண்ணி சாப்பிட ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி. அதுக்கு 1 tablespoon மல்லாட்டை, 1 tablespoon கடலைப்பருப்பு, 1/2 teaspoon பெப்பர் எல்லாம் நெய்யில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1 tablespoon போல மல்லி, காஞ்ச கொத்தமல்லி, 1/2 teaspoon சோம்பு, 1/2 teaspoon வெந்தயம், 1/2 teaspoon கடுகு, 2 inch போல பட்டை, 2 கிராம்பு, 1 மேஸ், 1 inch காஞ்ச இஞ்சி, 1 teaspoon ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 4 பல்லு போல பூண்டு, இது வந்து காஞ்சது வேண்டாம், நம்ம பச்சை பூண்டே ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் அந்த அரோமா சூப்பரா இருக்கும். இது கூட 1 tablespoon ரோஜா பூ இதழ்கள், அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லா கறி லீவ்ஸ், 1 tablespoon போல காஞ்ச தேங்காய், 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த வாசனை வரும் நீங்க வதக்கும் போதே. ஸோ எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு பாருங்க. ஸோ நல்லா கலர் மாறி நல்ல கலர் வரணும் அதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடரா அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி அரைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறத இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப் டு நீங்க ஒரு 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 24 hours போல ஆயிருக்கு. நம்ம மீன் எந்த அளவுக்கு மேரினேட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு கிரில் பேன்ல மாத்திக்கிறேன். இதுக்கு நான் அடியில ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு அது மேலதான் ஃபிஷ்ஷை வைக்க போறேன். அப்பதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாத மாதிரி நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபிஷ்ஷை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 230 டிகிரி செல்சியஸில் 1/2 hour போல் கிரில் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் 15 minutes ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து மேலே இருக்கிற ஃபாயிலை மட்டும் எடுத்துட்டு திருப்பி 15 minutes போல் நீங்கள் பேக் பண்ணுங்க. அப்போதான் மேலே நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பி கோல்டன் கலர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட சர்வ் பண்ணுறதுக்கு வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே மேல்தாக்க தூவி இது சர்வ் பண்ணுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மேலே தூவி சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பெஷலான மசாலா. ஸோ அது அந்த ஃபிஷ் ஃபுல்லாக மழைசாரல் மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப நீங்கள் அந்த தூவும் போதே அந்த வாசனை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டா ரொம்ப ரொம்ப அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பரா இருந்தது. சாப்பிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அம்மா பசிக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.